அனைவருக்கும் வணக்கம். மறந்தும் இந்த 3 விஷயங்களை கணவரிடம் சொல்ல வேண்டாம். கூறுவது யார்? சாணக்கியர். அவர் கூறினால் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் எந்த 3 விஷயங்கள்? வாருங்கள் பார்க்கலாம். உலகின் மிகவும் புனிதமான உறவுமுறைகளில் ஒன்று கணவன் மனைவி இடையேயான உறவாகும். இது அன்பு, நம்பிக்கை மற்றும் மரியாதையை அடிப்படையாக கொண்டது. உறவில் இந்த விஷயங்கள் இல்லாததால் திருமண வாழ்க்கையில் விரிசல் ஏற்படுகிறது. மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது. கணவன் மனைவி எப்போதும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதுடன் அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாகச் செய்கிறார்கள். துக்கமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இருவரும் அனைத்தையும் ஒன்றாக பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த உறவு இறுதி வரை வலுவாக இருக்க வேண்டும். திருமண பந்தம் வலுவாக இருக்க ஒருவருக்கொருவர் ரகசியம் காக்கக்கூடாது. ஆனால் சாணக்கியரின் கூற்றுப்படி பெரும்பாலான மனைவிகள் தங்கள் கணவரிடம் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன. அப்படி அந்த ரகசியத்தை வெளியே கூறினால் திருமண வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த பதிவில் மனைவி கணவரிடம் சொல்லக்கூடாத ரகசியங்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். மாமியார் குறைகள் மற்றும் தவறுகள். பெண்கள் தங்கள் மாமியாரின் குறைகள் மற்றும் தவறுகளை ஒருபோதும் தங்கள் கணவரிடம் சொல்லக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார். இதனால் குடும்பத்தில் தகராறு ஏற்படும். இதனால் கணவன் மனைவி உறவில் பாதிப்பும் விரிசலும் ஏற்படும். 2வது, தானம் மற்றும் சேமிப்பு. ஒரு கை செய்யும் தானம் மற்றொரு கைக்கு தெரியாத போதுதான் தானத்தின் முழு பலனையும் பெறுவீர்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். தானத்தை அனைவர்களிடமும் சொல்லிவிட்டால் அதன் விளைவு நிறுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனைவி ஏதேனும் தானம் செய்தால் கணவரிடம் சொல்லவே கூடாது என்கிறார் சாணக்கியர். சாணக்கியரின் கூற்றுப்படி மனைவி தனது கணவரின் அல்லது தனது சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை செலவழிக்காமல் வைத்திருக்க வேண்டும். அதை ஒருபோதும் தங்கள் கணவரிடம் சொல்லக்கூடாது என்கிறார் சாணக்கியர். இந்த பணம் குடும்பத்தின் கடினமான காலங்களில் பயன்படுத்தப்படலாம். இதை செய்யாவிட்டால் சேமிப்பு ஏதாவது ஒரு வகையில் வீணாகி விடும் என்கிறார். 3வது, வேறொரு ஆணுடன் ஒப்பிடுதல். மகிழ்ச்சியான திருமணத்திற்கான சாணக்கியரின் அறிவுரை, மனைவி தங்கள் கணவரை வேறொரு ஆணுடன் ஒப்பிடக்கூடாது. இப்படி செய்வதால் கணவரின் மானம் போவதுடன் திருமண வாழ்வில் பதற்றம் ஏற்படத் தொடங்கும் என்கிறார். இது கணவர்களுக்கும் பொருந்தும். கணவன் தன் மனைவியை வேறொரு பெண்ணுடன் ஒருபோதும் ஒப்பிடவே கூடாது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நடத்த வேண்டும். மரியாதை மற்றும் பணிவால் மட்டுமே ஒருவர் மனத்தை வெல்ல முடியும். கண்ணியமான நடத்தை கோபத்தை நீக்குகிறது. எனவே திருமண வாழ்க்கையில் உங்களுக்குள் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். சாணக்கியரின் இந்த நீதி சரியா தவறா? இந்த காணொளியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும். நன்றி.